ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த மழை நேரத்துக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் நீங்கள் என்ன டீ டிகாஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது, பால், தண்ணி, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சியையும் இந்த ஏலக்காவையும் நல்லா சதைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏலக்காவையும் இஞ்சியும் நல்லா சதைச்சி எடுத்துட்டேன். ஏலக்காய் சதைக்கும்போது அந்த விதையும் நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பால் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் உள்ள டீ அதனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 4 கப் டீ போட போகிறேன். அதுக்கு 2 கப் தண்ணி 2 கப் பால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 கப் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னொரு டிப் என்னென்னா ஃபஸ்ட்டே சீனி போட்டுடணும், அப்படின்னா டீ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் வரைக்கும் சீனி போட்டுக்கோங்க. சீனி உங்களோட டேஸ்ட் பொறுத்து. நான் 5 ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். அதுக்கு கூடவே இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, புதினா இலையை லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கூடவே 4 ஸ்பூன் டீ பவுடர், நீங்கள் என்ன டீ பவுடர் வச்சுருக்கீங்களோ அது போட்டுக்கோங்க. பாலும் நல்லா சூடாக இருக்கணும், அதே போல் இந்த டிகாஷனும் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மனம், டேஸ்ட் எல்லாமே அப்படி கடையில் உள்ள டீ போலே இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் பால் ஊற்றிக்கலாம். ரெண்டு கப் பால் ஊற்றிக்கோங்க. இந்த டீ நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா மணமாக இருக்கும். இப்போவே நல்லா மணம் வர தொடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், டீ நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 2-3 தடவை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அரிச்சிக்கலாம். இதோ டேஸ்டான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.